இன்னைக்கு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி, சாம்பிராணி, பர்ஃப்யூம், வாசனை திரவியம், பாத்ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய வாசனையூட்டிகள், வீட்டை நறுமணமாக்கக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னர், பிளக் இன் டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வாசனைகளை செயற்கையான முறையில நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? நான் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் எப்படி இறப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோவாவே 2 நாள் முன்னாடி வெளியிட்டேன். ஜார்ஜியா நாட்டில் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த இந்தியர்கள்ல இது நடந்துச்சு. வீட்டில் எரிக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து கார்பன் மோனாக்சைடு வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சாம்பிராணி புகை, ஊதுபத்தி புகை, இதுல இருந்துமே கார்பன் மோனாக்சைடு வருமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ இஃப்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க, த இன்டர்நேஷனல் ஃப்ராக்ரன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நறுமண பொருட்களுக்காகவே உண்டான ஒரு உலக அமைப்பு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆயிரக்கணக்கான வேதிப்பொருட்கள் இந்த மாதிரி வாசனை பொருட்கள்ல உண்டு அப்படிங்கிறாங்க. மேலும் ஊதுபத்தி, சாம்பிராணி, வாசனை மெழுகுவர்த்தி, இதுல இருந்தெல்லாம் வரக்கூடிய புகை அப்படிங்கிறது நம்மளுக்கு உடல்நலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அறைய, வீட்டை வாசனையா வச்சுக்கிறதுக்கு இப்ப பல்வேறு விதமான நறுமண பொருட்கள் வந்தாலும் இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்ல இருக்கக்கூடியது ஃபார்மால்டிஹைட். இந்த ஃபார்மால்டிஹைட் ஏற்கனவே சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சுவாச பிரச்சனையை அதிகப்படுத்தலாம், அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி பிரச்சனையை அதிகப்படுத்தலாம். எல்லாத்துக்கும் மேல எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் ஃபார்மால்டிஹைட். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாசனை மெழுகுவர்த்திகள், குறிப்பா இப்போ கிறிஸ்துமஸ் காலத்துல நிறைய இது பயன்படுத்தப்படும். இந்த வாசனை மெழுகுவர்த்தியில் இருக்கக்கூடிய பாரஃபின் அப்படிங்கிறது தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா புற்றுநோய் வரைக்கும் வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்றதுனால எந்த பிரச்சனையும் எதனாலையும் வந்துட போறது கிடையாது. அடுத்து சாம்பிராணிங்க. இப்போ சாம்பிராணி அப்படிங்கிறது ஸ்டைரக்ஸ் அப்படிங்கிற மரம் இருக்குங்க. இந்த ஸ்டைரக்ஸ் மர வகைகள்ல இருந்து பெறக்கூடிய ரெசின், ஒரு ரெசின் தான் பென்சாயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பென்சாயின் தான் நம்மளோட சாம்பிராணி. ஸோ இது இந்த மரத்துல இருந்து எடுக்கக்கூடியதுங்க. பேசிக்கலாக இதான் மெயின் காம்பனண்ட்டு. ஸோ இந்த பென்சாயின் அப்படிங்கிறது இயற்கையாகவே நறுமணத்தை தரக்கூடிய ஒரு இயற்கையான நறுமண பொருள் அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான ஸ்டைரக்ஸ் மரங்கள்ல இருந்து இது தயாரிக்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நறுமண மூட்டிகள் எக்ஸ்ட்ராவா சேர்த்த வேண்டிய வாய்ப்பு இருக்கும். மல்லிகை மனம்னா மல்லிகை மனம், இந்த மாதிரி வாசனையை கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ராவா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணப்படும். அதனால சாம்பிராணி வாங்கும்போது இயற்கையான அந்த பென்சாயின் சாம்பிராணியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படியே நம்ம இயற்கையான சாம்பிராணி வாங்கி பயன்படுத்தினாலும் அதுக்கு அலர்ஜி வராமல் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. கண் எரிச்சல், தொண்டை எரிச்சல், மூக்கில் இருந்து தண்ணீர் மாதிரி ஒழுகுது அப்படின்னா அந்த சாம்பிராணி உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு அர்த்தம். ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஸ்டாப் பண்ணுங்க. ஆனால் சாம்பிராணி இயற்கையான சாம்பிராணியாக இருந்தால், ஒருவேளை அந்த பென்சாயின் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, பென்சாயின் ஆக்சுவலாக நம்ம சுவாச பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லது. பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச குழாய்கள் அலர்ச்சியை குறைக்கக்கூடியது இயற்கையான பென்சாயின். தோல் பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது இயற்கையான பென்சாயின். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, இயற்கையான பென்சாயின் எது, கெமிக்கல் சேர்க்கப்பட்ட சாம்பிராணி எதுன்னு நம்மளுக்கு தெரியாம போகும். ஒரு சாமானிய மனிதனா நம்மளால எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல. எனக்கும் தெரியல. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. மேலும் பென்சாயின் ஆக்சுவலா நறுமண மூட்டியா பல வாசனை பொருட்களையும் கலக்கப்படுது. நம்ம ஃபுட்டு ஃபிளேவரிங் ஏஜென்ட்டா, உணவு கூட ஒரு வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சேர்க்கப்படுது பென்சாயின். அடுத்தது ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தி ஆக்சுவலா பல்வேறு நறுமண பொருட்களின் கலவைன்னு சொல்லலாம். மாக்கோ பொடி, மச்சிலஸ் துன்பர்க்கி, போர்னியோ கற்பூரம், ட்ரியோபுலனோஸ் அரோமேட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயிலேயே நுழையாத பல்வேறு நறுமண பொருட்களின் கலவைகளை கொண்டு ஊதுபத்தி இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுது. பால்சம் போன்ற விஷயங்கள் ஏதோ 1-2 தான் காதில் கேட்ட மாதிரி இருக்குது, படித்த மாதிரி இருக்குது, மீதி எதுவுமே தெரியல இதெல்லாம் என்னன்னு. பட் இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள் மட்டும் தெரியுது. இதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஊதுபத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. பெரும்பாலும் பிரச்சனை ஏற்படுத்தாது, கண்டிப்பான்னு சொல்ல முடியாது. பொதுவாக ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற பொருட்கள் தனிநபர் பயன்பாட்டுக்காக எப்பயாவது பயன்படுத்தும் போது பெரும்பாலும் பிரச்சனைகளே ஏற்படுத்தாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து காலத்தில் ஊதுபத்தி ஸ்டாண்டு, எகிப்திய மன்னர்கள் பயன்படுத்திய ஊதுபத்தி ஸ்டாண்டு. வீட்டில் நல்ல காற்றோட்டம் இருக்குது அப்படின்னு வைங்களேன், பெரும்பாலும் இந்த புகை பிரச்சனை ஏற்படுத்தாது. அப்படியே நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுது. கொஞ்ச நேரம் தான் எரியுது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போது ஆஸ்துமா தொந்தரவு, சுவாச பாதையில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஊதுபத்தியும் சாம்பிராணியும் தவிர்க்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஏன்னா என்னைக்கு இதை அதிகப்படுத்தும்னு சொல்ல முடியாது. இப்போ குளிர்காலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். அதே சமயம் கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சுத்தன்மை உடைய பொருட்கள்லாம் உருவாகணும் அப்படின்னா அதிகமான புகை ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்கணும். மொத்தமா எந்த பக்கமும் புகை வெளியேறாம அடைக்கப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான். சில சமயம் கோயில்கள்ல நிறைய
இடத்துல ஊதுபத்தி கொளுத்து வச்சு ரொம்ப நிறைய அப்படியே புகை மண்டலமாக இருக்கலாம் இல்லையா, அங்கெல்லாம் சில பேருக்கு மயக்கமே வர ஆரம்பிச்சிடும். தங்களையும் அறியாம என்ன காரணம்னே தெரியாம அப்படியே உட்காந்துருவாங்கன்னு வைங்களேன். அதனால இந்த சுவாச பாதை கோளாறுகள் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த புகையை கண்டு. மீதி எல்லாருமே வந்து எப்பயாவது பயன்படுத்துறதுக்கு, அமாவாசை பௌர்ணமி சாமி கும்பிட்றோம் அப்படின்னு நீங்க சாமி கும்பிடும்போது பயன்படுத்துறீங்க அப்படின்னா கூட பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த புகையோட வீட்டிற்கு வெளியே நம்ம காற்று மாசுபாடு, தொழிற்சாலை புகை, வாகன புகை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வீட்டை விட அது இன்னும் டேஞ்சரஸான விஷயமா இருக்கு இன்றைய சூழ்நிலையில். நாம் வந்து இயற்கையான மாற்று இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது, இயற்கை சாம்பிராணி கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதோட ஒரிஜினல் தன்மையை உறுதிப்படுத்திக்கிட்டு வாங்கலாம். ஜவ்வாது உபயோகப்படுத்தலாம். வேப்ப இலை, நொச்சி, குப்பைமேனி, திருநீற்று பச்சிலை, இந்த 4 விஷயமுமே நம்ம சுற்றுப்புறத்தில் சாதாரணமாக வளரக்கூடிய மரங்கள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை வச்சு புகையை உண்டாக்கி கொசுவையும் விரட்டலாம். புகையும் ஒரு ஆரோக்கியமான புகையா இருக்கும். அதையுமே வந்து க்ளோஸ்டு ஸ்பேசஸ்ல வச்சிருக்காதீங்க. இது இயற்கையான பொருளாக இருந்தாலுமே நிறைய புகை உருவாக்கினீங்கன்னா அந்த இடத்துல காற்றோட்டம் நிறைய இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கான காலம் அப்படிங்கிறது நறுமண பொருட்களின் காலம்ங்க. வாசனை பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்து ஜாக்கிரதையை யூஸ் பண்ணுங்க. நம்ம வாசனையோட உடல் நலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால எந்த ஒரு பொருளை, வாசனை பொருளை வாங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணுங்க. ஊதுபத்தி சாம்பிராணியை உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னாலும் உங்கள் உடல்நலன் முக்கியம். உடல்நலனுக்கு அப்புறம் தான் சாமியெல்லாம். நீங்கள் ஊதுபத்தி கொளுத்தாமல் இருந்தாலோ சாம்பிராணி போடாமல் இருந்தாலோ சாமி யாரும் கோச்சிக்க போகிறது கிடையாது. எந்த சாமியும் கோச்சிக்க மாட்டாங்க. பரவாயில்லப்பா, நீ அறிவுள்ள மனுஷனாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டத்தான் செய்வாங்க. அதனால் உங்கள் 6வது அறிவை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.